ஒரே ஒரு நாள் பொண்டாட்டி உடம்பு முடியலன்னு படுத்துட்டா பசங்க காலிங்க. வீடோட நிலைமை இப்படி தான் இருக்கும். ஆமாங்க, என் ஒய்ஃப் இப்போ 4 மாசம் ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க. கால்லேருந்து பயங்கரமான வாந்தி, மார்னிங் சிக்னஸ்ஸு. எந்த டிஷ்வாஷர் வீடியோ போட்டதுக்கு நீங்கள் எல்லாம் யூஸ்லெஸ் ப்ராடக்ட்னு கமெண்ட் பண்ணீங்களோ, அந்த டிஷ்வாஷர் தான் இன்றைக்கி என்னை காப்பாற்றிருக்கு. இத்தனை நாள் அவங்க என்னை எப்படி நல்லா பார்த்துக்கிட்டாங்களோ, அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் நான் அவங்கள பார்த்துக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். மார்னிங் எனக்கு முன்னாடி அவங்க எந்திரிச்சு போய் பெட் காஃபி போடுவாங்க. அவங்களுக்கு முன்னாடி எந்திரிச்சு வெறும் வயிற்றில் போய் காஃபியை போடுறது எவ்வளோ கஷ்டம்னு இன்றைக்கி தான் எனக்கு புரிஞ்சு. காஃபி போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்து 2 பேரும் உட்காந்து குடிச்சோம்னா, அப்புறம் தோசை ஊற்றலான்னு தோசைக்கல் எடுத்தா கேஸ்ட் அயர்ன் கல் பயங்கர வெயிட். எப்படி இதை தினமும் தூக்கி தோசை ஊற்றுறாங்கன்னு யோசிச்சேன். எனக்கு ஓரளவுக்கு சுமாராக தோசை ஊற்ற தெரியும். ஃபர்ஸ்ட் தோசை ஊற்றும் போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஆனால் 2வது தோசை, 3வது தோசை, 4, 5ன்னு போக போக வெறுத்துருச்சு வாழ்க்கையே. இதுக்கப்புறம் அவங்ககிட்ட தோசையே கேட்கக்கூடாது, பாவம் அவங்கன்னு தோணிருச்சு. தோசை ஊற்றி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்து பார்த்தா அவ்வளோ பாத்திரங்க. சரி, மனசை தளர விடாமல் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து டப்புக்குள்ளே போட்டுட்டு அப்புறமா எடுத்துகிட்டு போய் டிஷ்வாஷர் மேலே வச்சேன். என்னமோ தெரில, மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அங்கே அப்படியே நின்றுட்டு ஏதோ யோசிச்சுட்டே இருந்தேன். அங்கேருந்து ஒய்ஃப் பார்த்து சிரிச்சாங்க. வழக்கமாக என்னோட வீடியோஸ் அவங்க தான் எடுப்பாங்க. பட் இன்றைக்கி அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியலங்கிறதுனால ட்ரைபாடில் வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த டிஷ்வாஷரில் இதை அடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கும் மேலே இந்த டிஷ்வாஷர் இல்லைனா என்னோட ஒய்ஃப் தான் இதை எல்லாத்தையும் கையிலேயே கழுவணும். அது எவ்வளோ கஷ்டம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். டிஷ்வாஷரில் பாத்திரம் அடுக்கிறது ஒரு ஆர்ட் மாதிரிங்க. கரெக்டாக நீங்கள் அடுக்கிட்டிங்கன்னா நிறைய பாத்திரத்தை உங்களால் இதில் அடுக்க முடியும். நான் ஒய்ஃப்க்கு நிறைய வாட்டி உடம்பு சரியில்லாதப்போ இந்த மாதிரி டிஷ்வாஷரில் பாத்திரத்தை அடுக்கி அவங்களுக்கு கழுவி கொடுத்துருக்கேன். அண்ட் அப்பப்போ ஃப்ரீ டைமில் டீ காஃபி போடுறது, தோசை ஊற்றுறதுலாம் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னோட எல்லா வேலையும் விட்டுட்டு ஒரு நாள் ஃபுல் டைமாக வீட்டு வேலை செய்யும் போது தான் தெரிஞ்சது அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. டிஷ்வாஷர் அங்கே ஆட்டோமேட்டிக்காக பாத்திரம் கழுவிட்டு இருக்க டைமில் நான் ஃபுல் கிச்சனும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு நாள் செய்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இதுதான் என்னோட ஒய்ஃபு டெய்லியும் செஞ்சுட்ருக்காங்க. எல்லார் வீட்லையும் எல்லா பொம்பளைகளும் டெய்லியும் செஞ்சுட்ருக்காங்க. உங்களால் முடிஞ்சு அப்படின்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் அட்லீஸ்ட் அவங்கள ரொம்ப ப்ரெஷர் பண்ணாமல் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து பண்ணி கொடுங்க. இப்போ ஒய்ஃப் செகண்ட் பேபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேபி எப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ என்னால் அவங்கள அந்தளவுக்கு கேரிங்காக பார்த்துக்க முடியல. ஏன்னா அந்த டைமில் தான் எனக்கு ஆஃபீஸில் வேலை போயிடுச்சு. அந்த டைமில் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தனால என்னோட ஒய்ஃப் தான் ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் யூடியூப் சேனல் பண்ணுறதுக்கு என்ன மோட்டிவேட் பண்ணி இப்போ நான் ஓரளவுக்கு லைஃப்பில் நல்லா இருக்கேன். என் ஒய்ஃபோட பேர்லேயே ஒரு பிஸ்னஸும் ரன் பண்ணுறேன், ரீன் நேச்சுரல்ஸ்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் என் லைஃப்பில் நல்லா இருக்கேன்னா அதுக்கு என் ஒய்ஃப் தான் காரணம். ஒய்ஃப் சொல்கிறத கேளுங்க அண்ட் அவங்கள கேரிங்காக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக லைஃப்பில் ஜெயிச்சிருவீங்க.